மலர்குடி. அந்த கருவேலங்காடு ஊருக்கு இவங்க தாங்க நம்பிக்கை மனுஷி. 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு பள்ளிகளை சீரமைக்கிறதுலயும் பள்ளிகள்ல சேர்க்கையை அதிகப்படுத்துறதுலயும் அலாதி பிரியம். அதனாலேயே அந்த பகுதி மக்களுடைய விருப்பமான மனுஷி. மண்ணை கொடுத்தாலும் மலையாக்குவா பொம்பளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க. அடிப்படை வசதி கூட இல்லாத மேலமருங்கூர் பஞ்சாயத்துல 650 இலவச கழிப்பிடம், தடமே இல்லாத கிராமங்களுக்கு ரோடு, தண்ணீருக்கு புது குழாய்கள், புதுசா குளங்களை வெட்டி புனரமைச்சு யாருமே கண்டுக்காத சிவகங்கையோட கடைக்கோடியில இருக்கிற மேலமருங்கூரை அந்த மாவட்டத்திலேயே மாடல் வில்லேஜா மாத்தி காமிச்சிருக்காங்க மலர்குடி. வெள்ளந்தி சிரிப்பு, தலை நிறைய மல்லிப்பூ, மிடுக்கான நட, பெண்ணியமுடைய அடையாளமா இருக்கிற இந்த தன்னம்பிக்கை மனுஷிக்கு நிறைய ஆசை இருக்கு. வீட்டுக்கு ஃபுல்லா தண்ணி, மக்களுக்கு ரோடு, ரேஷன் கடை கட்டி கொடுக்கணும், முன்மாதிரியா கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. நிற்கிறாங்க இல்லையா மலர்கொடி, இவங்க தான் 650 டாய்லெட் கட்டிருக்காங்க அவங்க ஊருக்கு. இதுக்குனால என்ன பண்ண முடியும்? ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இரும்பு மனுஷி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கிராமம், என்னுடைய கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப பின்தங்கிய கிராமம். எங்களுடைய மக்கள்கிட்ட எந்த வசதி வாய்ப்பு ரொம்பலாம் இல்லை. சுமாரான நடுத்தர குடும்பம் தான் எங்கள் ஊரில். நான் பிரசன்ட் ஆன உடனே நம்ம மக்கள்லாம் ரொம்ப திறந்த வழியில் போகிறாங்களே, உடனே இதை நம்ம திறந்த வழி இல்லாமல் ஆக்கணும் நம்ம பஞ்சாயத்தை. அப்படி கழிப்பறை கட்டி கொடுத்து 2 மாதத்தில் நம்ம பஞ்சாயத்தை கழிப்பறை வீட்டுக்கு வீடு கட்டி கொடுத்து உழப்பில் திறந்த வழியை போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உடனே திறந்த வழியில் போகாத அளவுக்கு மக்களை புறம் லெட்டின் தான் போகணும், அந்தளவுக்கு எல்லாரையும் வெறுப்படுத்தி எங்கள் பஞ்சாயத்தில் ரோடு வசதியே இருக்காது. நான் பிரசண்டான இல்லை, ரொம்ப வசதி. எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் கருவதே இருக்கும், ஊரே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் ஒரு டெலிவரி டைம் அந்த பொண்ணுக்கு வகுத்த வழி ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கேருந்து போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் போகணும். 108 அந்த ஊருக்குள்ளே வராது. கட்டில் வச்சுட்டே நாங்கள் அந்த ஊருக்கு கிராமத்தில் தூக்கிட்டு போய் பிரசவத்துக்கு போய் நான் டெலிவரி பண்ணிவிட்டோம். ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் உடனே கலெக்டரை போய் பார்த்து அந்த ரோடு உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. எந்த அதிகாரியும் எங்கள் பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்க. நான் தலைவரான உடனே நான் செய்த சேவை அவ்வளோ அவதிகாரி எங்கள் ஊருக்கு வர்ற அளவுக்கு நான் பண்ணினேன். அது எனக்கு ரொம்ப எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கிராமம் ரொம்ப கஷ்டப்பட்ட கிராமங்கள். ரொம்ப வீடே குடிசை விடுதேன். நான் குடிசை நான் போயெல்லாம் ஒரு வீடெல்லாம் அப்படியே ஒழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த வீடு ஃபுல்லாக சென்ட்ரி வீடு ஆக்கி எல்லாருக்குமே ஓரளவுக்கு வீடு இப்போ கூரை வீடே இல்லாத பஞ்சாயத்தாக எங்கள் பஞ்சாயத்து ஆக்கிட்டு. நன்றி, வணக்கம்.